ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்போடைய அம்மா ஆனந்தியை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆனந்தியோடைய மனசும் மாறுது. அன்பு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ அங்கே வந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக அதெல்லாம் சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி எங்கள் அம்மா மனசில் இடம் பிடிக்கலாம், எங்கள் அம்மாவுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணலாம். நீ ஹாஸ்டலில் இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம அன்பும் பார்த்திங்கன்னா இவ்வளோவெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் தான் நம்ம வார்டன் அம்மாவும் பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சொல்லி பார்த்துட்றாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்திக்கு பயம் இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம லலிதா அம்மாவுடைய பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம துளசியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்கு வந்துடுச்சு. அதுக்கு காரணம் யார்? நம்ம வார்டனம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அதாவது அன்புடைய அம்மா எந்த நிலமையில் இருக்காங்க, ஆனந்தியை கொண்டு இங்கே விட்டுட்டு போனால் பார்த்துப்பாங்களா, நல்ல விதமாக வச்சுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம லலிதா அம்மா பார்த்தீங்களா கூடிய சீக்கிரமே மனசு மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் என்ன, துளசி இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் நடக்காது, நடக்கவும் விட போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லலிதாம்மாவுடைய மனசை பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கூடவே இருந்துக்கிட்டு நம்ம துளசி அந்த விஷயம் நம்ம யாழினிக்கும் நல்லாவே புரியுது. இருந்தாலும் வீட்டை விட்டு நீ வெளியே போ, உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை யாருக்குமே இல்லை. மனசார நம்ம யாழினியும் சொல்ல போகிறதில்ல, அன்புடைய அம்மாவும் சொல்ல போகிறதில்ல. இப்போது ஆனந்தி வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஆனந்தியும் அன்பும் அழகாக சமாளிக்க போகிறாங்க. ஆனால் நம்ம அன்புடைய குறிக்கோள் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா துளசியை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்போ தான் ஆனந்தி இந்த வீட்டில் நல்லா நிம்மதியாக இருக்குவா அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா நம்ம அன்புக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எப்படி தான் நம்ம துளசியை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.